ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, இந்த நாளில் நான் உனக்கு கொடுக்கப்படும் வாக்கை மனதார கேட்டு மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்களை எங்கோ வைத்துக்கொண்டு என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்காதே பிள்ளையே. எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நீ இந்த வாக்கை கேட்கும் போதுதான் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவதெல்லாம் உனக்கு தெளிவாக புரியும். என் பிள்ளையே, எதிர்மறை சக்திகளை உன் வீட்டிற்குள் அனுப்பி வைத்துவிட்டு என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உன் வீட்டு வாசலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது கேட்டுவிடாதா என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் உனக்கு இருக்கும் இந்த எதிர்வினை சக்திகளில் இருந்து உன்னை தெய்வம் தப்புவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிவார்கள் பிள்ளையே. இப்போது இந்த நாளில் தெய்வத்தை வணங்கி வணங்கி என்ன பயன் என்று உன் மனதில் தோன்றுகின்றது. அது உன்னுடைய பிழை இல்லை பிள்ளையே. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தி அப்படி நினைப்பை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உன் எண்ணத்தால் நீ முழுமையாக தீய சக்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்படிப்பட்ட எண்ணத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. வேதனைப்படாதே பிள்ளையே. என்றும் தெய்வம் உன்னை கைவிடாது என்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வா. அதுதான் தீய சக்திகளை வெளி விரட்டுவதற்காக நீ பிள்ளையார் சுழி போடுவது என்பதை புரிந்து கொள். உன் எண்ணத்தை நீ சுத்தப்படுத்தினால்தான் உன் வீட்டிற்குள் இருக்கும் தீய சக்திகளும் உன்னை விட்டு போகும் என் செல்வமே. உனக்குள் இப்போது தீய சக்திகளை இறக்கி இருக்கிறார்கள். நம்பிக்கை துரோகத்தால் உன்னுடைய வயிற்றுக்குள் செய்வினைகளை அனுப்பி செய்வினைகள் வேலை செய்யும்படியாக நம்பிக்கை துரோகிகள் இப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. உன்னை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்கள் உன் குடும்பத்தை நாசம் செய்து அவர்களின் எண்ணத்தின்படி உன் குடும்பம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். உன் அலட்சியத்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் முழுமையாக நீ இழந்து விடுவாயோ என்ற அச்சத்தில்தான் இன்று உன் தாய் உன்னை தேடி வந்து இந்த வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். மிக பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை உன் வலது புறத்தில் இருக்கும் திசையில் அங்கு இருக்கும் ஒருவன்தான் நம்பிக்கையை காட்டி காட்டி உன்னை ஏமாற்றி வருகிறான் என்பது உண்மை என் பிள்ளையே. வலது புறத்திலா என்று கேட்காதே. நீ உன் வீட்டை விட்டு வெளியே வந்து கிழக்கே திசை பார்த்து நிற்கும் இடத்தில் வலது புறத்தில் இருக்கிறான் அந்த நம்பிக்கை துரோகி. அந்த நம்பிக்கை துரோகியால் முழுமையாக உன் குடும்பத்தை இழப்பதற்கு முன்னால் அவன் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை உனக்காக கொடுத்தேன். தெரிந்து கொள் பிள்ளையே, தெரிய வைப்பேன் நான். இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த தீயவன் யார், நம்பிக்கை துரோகி யார் என்பதை உன் எண்ணத்திற்கு தெரியப்படுத்துவேன். இந்த தாய் நான் இருக்கும் வரை கவலைப்படாதே. நடப்பதெல்லாம் நல்லதற்கு என்று உன் மனதை நினைத்து எதிர்மறை எண்ணத்தை அழித்து நேர்மறை எண்ணத்தை கொண்டு வா. இந்த தெய்வம் உன்னோடு இருக்கிறேன். இந்த கருமாறி உன்னோடு இருக்கிறேன். அனைத்தையும் நல்லதாக முடித்துக் கொடுப்பேன். ஓம் சக்தி. நன்றி.